2 கொரிந்தியர் 3 நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளே எழுதப்பட்டும் இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த 3 வசனங்கள்ல பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நிருபங்களை எழுதி அனுப்பினேன். ஏன்னா அநேக காரியங்கள் பவுல் நிருபங்களாக எழுதி தான் சபைக்கு அனுப்புகிறாரு. அந்த நிருபங்கள் இன்றும் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவதற்கு. இப்போ அவர் சொல்றாரு, நான் எழுதின அந்த லெட்டர்ஸை நீங்கள் வாங்கினீங்க, வாசிச்சிங்க. அந்த லெட்டரில் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருந்தனோ அதன்படியே நீங்கள் நடந்தீங்க. ஆகையினால நான் என்ன அறிந்து கொள்கிறேன் தெரியுமா? நான் எழுதின அந்த நிருபமாகவே நீங்கள் மாறிட்டீங்கிறார். நான் எழுதின என்ன லெட்டரில் நான் எழுதியிருந்தனோ அதில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி நான் எழுதியிருந்தேன். அப்படியே நீங்கள் வாழ்ந்ததுனால அந்த நிருபமாகவே நீங்கள் மாறிட்டீங்க என்று சொல்கிறார். அது சொல்கிறாரு, அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் அது கற்பலகைகளில் எழுதப்படலை, இருதயங்களாகிய சதையான இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்கிறார். அப்போ இது நம்ம நேற்று தியானிக்கும் போது நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தேவனுடைய கற்பனைகளுக்கு நேராக வழி நடத்துகிறார் என்று சொல்லி. அப்போது பவுல் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கறது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அவரது ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறதுனாலே அந்த வசனங்கள் அவங்க இருதயங்களில் எழுதப்பட்டிருக்குன்னு காண்பிச்சு கொடுக்குறாரு. இதை பற்றி தேவன் முன்பே எபிரேயர் 8 சொல்லியிருக்காரு பாருங்களேன். எபிரேயர் 8 ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததா இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவது இல்லை. இப்போ நேற்று நம்ம பார்த்தோம், 2 வகையான நீதி உண்டு. ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவநீதி. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கற்பலகைகள்ல தன்னுடைய உடன்படிக்கையை எழுதி கொடுத்தாரு. அந்த கற்பனைகள் பரிசுத்தமானது, அந்த கற்பனைகள் பிழை இல்லாதது. ஆனா அதை பெற்றுக்கொண்ட மனிதன் ஒவ்வொருத்தருமே என்ன செய்தாங்க? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை,
தேவனை அறிகிறவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி எல்லோருமே தங்களுடைய இருதய கடினத்தினாலே அவர்கள் அந்த வார்த்தையின்படி செய்யவில்லை. இப்போ தேவன் என்ன சொல்றாரு? அந்த உடன்படிக்கையை நான் கேன்சல் பண்றேன். இப்போ புதிய உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் செய்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை இன்னும் மேன்மையானது, பழையதை காட்டிலும் மிகவும் உன்னதமானது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இது முந்த நாள்ல இருந்தது போல இருப்பதில்லை. ஏன்னா அந்த உடன்படிக்கையில அவங்க நிலை நிற்கலையேங்கிறாரு. ஏன்னா உடன்படிக்கையில பிழை இல்லை, ஏன்னா அது பரிசுத்தமானது. ஆனால் அதை பெற்றுக்கொண்ட மனிதர்களுடைய இருதயத்துல பிழை இருந்தது. அதனால கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? அதை இருதயத்தில் எழுதிட்டார். எந்த இருதயத்துல பிரச்சனையோ அங்கேயே அதை எழுதுகிறார். இப்போ ஒரு விஷயம், இப்போ கற்பலகைனா அதுல நெருப்புனால ஆண்டவர் நம்ம பார்க்குறோம். அந்த அப்படியே ஆண்டவர் அந்த கற்பலகைகளில் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டது. தேவன் பேச பேச அந்த கற்பலகைகளில் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டது என்று சொல்லி கற்பலகைகள் அப்படி எழுதலாம். ஒரு பேப்பரில் மையினால் எழுதலாம். இருதயத்தில் எப்படி எழுத முடியும்? இல்லையா? ஏன்னா இருதயம் என்று சொல்லுவது ஃபிசிக்கல் ஹார்ட் இல்லை, அது வெர்ச்சுவல், நம்மளுடைய மைய பகுதி. நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோம், எதையே குறித்து யோசனையாக இருக்கிறோங்கிறது தான் நம்ம இருதயம். அதில் எப்படி எழுத முடியும்? ஆவியினால் மட்டும்தான் எழுத முடியும். அதனால தான் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்ம இருதயங்களில் அதை எழுதுகிறார். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என்ன ஆகுது? இந்த தேவ வசனம் நமக்குள்ள போய் தேவ ஆவியானவரை நம்மளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுவதற்கும் நம்மை அந்த வசனத்துக்கு நேராக வழி நடத்துவதற்கும் செய்வதற்கு அவர் அங்கே தயாராக இருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தைகள் நம்ம உள்ள செல்ல செல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நித்தமும் நம்மை நடத்துவதனால தான் நம்ம இருதயங்களில் அதை எழுதுறாரு. சொல்றாரு, அதுக்கப்புறம் நான் தான் அவங்களுடைய தேவனாக இருப்பேன், அவங்க என் ஜனங்களாக இருப்பாங்க. எவ்வளோ கன்ஃபார்ம்டாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு பிறகு அதில் மாற்றம் இல்லை. அதனால சொல்கிறாரு, சின்னவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் யாரும் யாருக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, அவங்க அதன்படி நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிமையான ஆவியானவருடைய ஊழியம். தொடர்ந்து வாசிக்கலாம். அதனால் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட அது மட்டும் இல்லை, 12ஆம் வசனத்தையும் பார்த்துருவோம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியின் அந்த ஊழியத்தை துவக்கி இருக்கிறாரு. அதோட முதல் பகுதியை என்ன செய்கிறாரு? நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறாரு. அடுத்தது இந்த ஊழியத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறார். சரி, இப்போ 4ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்கள். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையாய் இருக்கும். ஆக்கிரை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால்
மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். சரி, இப்போ பவுல் சொல்றாரு, இப்போ நான் இதெல்லாம் சொல்றேன் இல்லையா, நான் இப்போ எழுதின நிருபங்களை கேட்குறீங்க, நீங்கள் அந்த நிருபங்களாகவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்றதுனால ஏதோ நான் என்னை மெச்சிக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீங்க. ஏதோ நான் பண்ண ஊழியத்தினால நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டீங்க, அப்படி அல்ல. இந்த மகிமையுள்ள ஊழியத்துக்கு எங்களை ஆயத்தம் பண்ணினவர் ஆவியானவர், தேவனே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணிட்டார். கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்தால சொல்றாரு, முன்பு மோசே பண்ணின அந்த ஊழியத்தில் ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக போய் மோசே அமர்ந்திருந்தாரு, தேவ மகிமை அவருக்கு காணப்பட்டது, அந்த மகிமை அவரது முகத்தை பிரகாசிக்க செய்தது. அதனால மோசையின் முகத்தை அவங்களால பார்க்க முடியல. ஸோ அவர் முக்காடு போட்டு கொண்டார். அப்போ அதை ஒரு உதாரணமாக காமிச்சு என்ன சொல்றாரு, அந்த ஊழியம் அதிலேயே அவ்வளவு மகிமை காணப்பட்டது. ஆகையினாலே நம்ம இப்போ என்ன புரிந்து கொள்கிறோம், இப்போ இந்த புதிய உடன்படிக்கை இருக்கு இல்லையா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ஆன ஊழியம், இது அதை விடவும் மகிமையான ஊழியம். ஏன்னா இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம வாசிக்கும் போதும் சரி, இதை கேட்கும் போதும் சரி, நம்ம முக்காடு போடுறதில்ல. காரணம் என்ன, இந்த முக்காடு அப்படிங்கிறது என்னன்னா, அதை ஆண்டவர் எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமையில் இருந்தாங்க இல்லையா, அதுதான் அந்த முக்காட்டுக்கு ஒரு முகாந்திரமாக சொல்கிறார் ஆண்டவர். ஏன்னா முக்காடு என்பது அது பற்றின ஒரு முழுமையான ஒரு தெளிவு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இப்போ பாருங்கள், மோசே தேவனிடத்தில் பேசும்போது முக்காடு போடலை, ஆனால் மக்கள்கிட்ட பேசும்போது அந்த முக்காடு தேவைப்பட்டது. ஏன், மக்களால் அந்த மகிமையை காண முடியல, எங்களுக்கு கண்ணு கூசுதுன்னு சொன்னதுனால தான் அவர் முக்காடு போட வேண்டியிருந்தது. இப்போது இன்னைக்கு நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், அந்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருந்து நமக்கு மினிஸ்டர் பண்ணுறார். இப்போ நம்ம பேசுகிற எனக்கு இந்த வார்த்தைகளை இப்படி விவரித்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது, ஆவியானவர் கொடுக்கிறாரு, நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகளை. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தைகளை கேட்டு ஆம் என்று சொல்லி அதை ஆமோதித்து பெற்றுக்கொள்ளுகிறார். ஆகையினால நீங்களும் அதை ரிசீவ் பண்ணுறீங்க. இப்போ நம்ம 2 பேர் இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அதனால் நம்ம 2 பேரும் முக்காடு போடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு அந்த எழுத்து கொன்றது, ஆனால் இந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம், முன்பு அவங்க எழுத்தை பெற்றுக்கொண்டாலும் பாவத்தில் இருந்ததுனால அந்த பாவம் செய்கிற ஆத்மாவை சாவும் என்கிற தேவ வசனத்தின்படி மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அவங்க மரணத்துக்குள்ளானாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆவியானவருடைய இந்த வார்த்தையை கேட்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆகையினாலே இது மிகவும் கனமுள்ள ஒரு ஊழியம் என்று பவுல் சொல்றார். ஸோ இதை சொல்லிட்டு அடுத்தல சொல்றாரு, மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தில் முக்காடு போட்டுக்கொண்டது மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்றதில்ல, அவங்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் அதே மாதிரி அந்த முக்காடு நீங்காமல் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. ஏன்னா இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிதாவின் இடத்துல கேட்ட ஒவ்வொன்றையும் நமக்கு அறிவிக்கிறார். எதையும் அவர் மறைத்து வைக்கவில்லை, டைரக்டாக பிரசங்கம் பண்ணுறாரு. நமக்கு ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அவர் காண்பிப்பதனாலே நம்ம இதை எளிதாக கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா நம்ம இருதயத்திலிருந்து அவர் சாட்சி கொடுப்பதனால இந்த சாட்சி உண்மை என்று சொல்லி நம்ம அறிகிறோம். அதான் சொல்கிறாரு, மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைய வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்குங்கிறாரு. அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலால் தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தரிடத்துல ஒருத்தர் மனம் திரும்பும் பொழுதுதான் இந்த முக்காடு எடுபட்டு போகும் என்று சொல்றார். நேற்று நம்ம காலையில் நம்ம இந்தியா டைம் உங்கள் டயத்தில் சாயந்தரத்தில் தியானித்த அந்த வார்த்தைகளை இங்கே சாயந்தரத்தில் நாங்கள் வீட்டில் தியானித்தோம். அப்படி தியானிக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசும்போது மனம் திரும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி விவாதித்தோம். அப்படி விவாதிக்கும் போது ஒரு பிரதான காரியம் என்னவென்று சொன்னால், அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கையில்
எனக்கு தெரியும் நான் எந்தெந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறேன், பாவ பழக்கங்களால் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த பாவ பழக்கங்களை அறிக்கை செய்ய முடியாதபடி ஒரு போராட்டம் நம்முடைய சரீரத்தில். காரணம் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பாவத்தை அறிக்கை செய்தால் மீண்டும் அந்த பாவங்களை நான் செய்யக்கூடாது. ஆனால் அப்படி பாவம் வர நீங்கி வாழ என்னால் முடியுமா? இதை நான் எப்படி விட முடியும் என்கிற ஒரு எண்ணமே மனம் திரும்பாமல் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எப்படிப்பட்டது? ஒரு அன்பின் ஊழியம். அவர் அன்பினாலே நமக்கு ஊழியம் செய்கிறார். முதலாவது அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஜட்ஜ்மெண்டலாக நீ இப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கேன்னு சொல்லி அவர் நம்மை கண்டம் பண்ணி புறம்பே தள்ளுவதில்லை. எப்பேற்பட்ட பாவத்தில் கட்டப்பட்டவர்களையும் அவர் அன்போடு அழைத்து கிருபையாய் நம்மை மன்னிக்கிறார். அப்போ என்ன உண்டாகுது? நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கான தடை நீங்குகிறது. நம்ம போகும்போது இப்போ நம்ம ஜெபிக்கிறோன்னு வைங்க, ஆண்டவர்கிட்ட இப்படி யோசிப்போம். நான் பாவத்தில் இருக்கும்போது எனக்குள்ள பாவம் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். சரி, ஆகையினால என்னால் மனம் திரும்ப முடியல. ஓகே, அது என்னுடைய சொந்த காரியம். ஆனால் இப்போது எனக்கு ஆண்டவருடைய தயவு தேவைப்படுது. என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். இந்த பிரச்சனை நீங்காமல் என்னால் வாழ்க்கையில் கண்டினியூ பண்ண முடியல. நான் அவசியம் தேவன் எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். இப்போ நான் தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எப்படியாவது இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ நான் எந்த முகாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ணுறேன்? யோசித்து பாருங்கள். நான் தேவனோடு முழுமையாக மனம் திரும்பிட்டேன். அவரோடு எனக்கு சமாதானம் உண்டாயிருச்சுன்னா தைரியமாக போய், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கிருபை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்காக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தைரியமாக நான் கிளைம் பண்ணுவேன், ஜெபிப்பேன். இப்போது நான் மனம் திரும்பலை. அவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, மனம் திரும்பாத இருக்கிற நாட்களில் நான் தெய்வ பாக்கிங்கனாக இருக்கிறேன்னு. அப்போது நான் எந்த முகத்தை வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணுறது? இதனால தான் அநேகர் என்ன செய்வதில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிப்பதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வாழ்க்கையில் நம்ம வேறு வழிகளை பின்பற்றி இருப்போம். ஏன் நம்ம இப்போ கேத்தலிக் சர்ச்சில் சொரூபங்களை வைத்து வழிபடுகிறாங்க, மாதா கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ரைம் ரீசன்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அவையில் நான் உணர்த்தப்படுறேன். அதுக்கு என்ன காரணம்னா, தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு பயம். காரணம் என்ன? மனம் திரும்பாமல் இருக்கின்றது தான். ஏன்னா மனம் திரும்பின பிறகு நம்ம என்ன செய்வோம்? தைரியமாக அவரிடத்துல கிட்டி சேருவோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஏன்னா எனக்கு உங்களுக்கு மத்தியில் இனி ஒன்று இல்லை. அப்படியானால் இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போய்விடுகிறது. கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸோ எப்போ நம்ம மனம் திரும்புகிறோமோ அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? நமக்கு அந்த விடுதலையை கொடுத்துறாரு. ஆனால் நம்ம எந்த பாவத்தை நம்ம செய்யாமல் வாழ நம்மளால் முடியாதுன்னு நினைத்தோமோ அதை ஆவியானவரை நமக்குள்ளே இருந்து நடப்பிப்பதுனால தான் நம்ம விடுதலை பெறுகிறோம் என்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதே மாதிரி தான் நான் என்னுடைய சாட்சியை சொல்லும்போது நிச்சயமாகவே எனக்கு அந்த நாட்களில் என்னுடைய பாவங்கள் என்னை கட்டி வைத்திருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தோணலை என்னால் இப்படி வாழ முடியும், ஒரு பரிசுத்தமாக இந்த காரியங்களை என் வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு நான் நினைத்தேன். ஆனால் எப்போ ஆவியானவர் உள்ளே வந்தாரோ அப்போ அவர் செய்தார். என்னால் செய்ய முடியாத காரியங்களை அவர் எனக்குள்ளே நடப்பித்தார். அவர் வார்த்தையினால் என்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டே வந்தார். அதுதான் நம்ம அடுத்தல பார்க்குறோம். ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக ஒவ்வொரு நாளும் நம்மை மாற்றுகிறார். சரி, கடைசியாக ரோமர் 8 சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளை தியானித்து நம்ம முடிப்போம். ரோமர் 8 எப்படி ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லுது பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது என்ன பலகீனம்? இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்களேன், நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம் என்று பார்த்தோம்னா, மாம்சமான ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வேண்டும், இதை எப்படியாவது கொடுங்க, இப்படியே ரிப்பிட்டேட்டிவாக நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆகையினால அந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இல்லை. அது இட் இஸ் நாட் ஃபவுண்டட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லி பார்க்குறோம்? நம்ம ஏதாவது ஒன்றை கேட்டால், அவரது சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நமக்கு இருக்கிற நிச்சயமாக இருக்கிறதுன்னு யோவானில் வாசிக்கிறோம். அப்போ அவர் சித்தத்தின்படி நான் எப்படி ஜெபிக்கிறது?
அதுக்கு தான் ஆவியானவர் உதவி செய்கிறார். ஏன்னா பலகீனமான நம்முடைய மாம்சத்தில் அப்படிப்பட்ட ஜெபம் எழும்ப முடியாது. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமது ஆவியிலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கண்களை மூடி அமைதியாக வாயில் எதையாவது வாய்க்கு வந்தது சொல்லாமல் அமைதியாக நம்முடைய ஆவியில் விண்ணப்பம் பண்ணும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை ஆவியானவர் எடுத்து ஜெபத்தில் இன்டர்சீட் பண்ணுவார். ஏன்னா பாருங்களேன், இப்போ நான் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது அதை நான் எனக்கு தெரிஞ்ச இன்டென்ஷன்ஸை வச்சு ஜெபிச்சேன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த காரியத்துக்கு உண்மையிலேயே என்ன தடை இருக்குதோ அந்த தடைகளை எல்லாம் ஆவியானவர் நீக்கி போட்டால் தானே அந்த காரியம் நிறைவேறுதலுக்கு வரும். அப்போது எனக்கு தெரியாத விஷயங்களையும் கூட ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அதை எடுத்து அதை காண்பித்து அதை உணர்த்தி ஜெபிக்க வைக்கிறார். இது மேபி ஐ மே நாட் ஹாவ் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், பட் டங்ஸில் ஜெபிக்கிறதுனுடைய ரகசியம் இதுதான். அது நமக்கு அந்நிய பாஷை வரவில்லையா, பரவாயில்லை, நீங்கள் கண்களை மூடி இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபிக்க தொடங்கினாலே என்ன ஆகும்? உங்களுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணும், உங்களுடைய வாயும் மற்ற இதெல்லாம் அமைதியாக இருந்தாலும் இருதயத்திலிருந்து அந்த விண்ணப்பம் உண்டாகும். அதுதான் போட்டிருக்கு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படியே ஒரு பெருமூச்சு, என்ன, ஃப்ரம் ஸ்பிரிட் வி ஆர் ப்ரேயிங். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஜெபத்தை கேட்டு தேவன் பதிலளிப்பார் என்பது தான் போட்டிருக்கு. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பார்த்தீங்களா? இந்த ஜெபத்துக்கு மகிமை இருக்கு. காரணம் என்ன? அவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார். ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. ஆகையினாலே இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அதை அறிந்து கொள்ளுகிறார். அப்போது நம்ம வாயில் சும்மா பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லை, மகிமை இல்லை. ஏன்னா இப்போ நானும் நீங்களும் சும்மா பேசும்போது நீங்கள் என் பேச்சை கேட்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு நம்ம பேசும்போது நம்ம வாயில் என்ன இருக்குங்கிறதும் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதும் தெரியும். ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்கனெக்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் நம்ம கருத்தோடு உள்ளிருந்து நம்ம ஜெபிப்பதில்லை. அதனால் வெறும் வார்த்தையாக ஜெபிப்போம். ஆனால் ஆவியானவர் என்ன செய்வார்? உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிறதுனால அவர் ஆவியின் தேவை என்னதென்று அறிந்து அதற்கு தகுந்த பதிலை தருகிறார் என்பதுதான். ஆமென்.